கரத்தாலே தாங்குவேன் நான் அன்பினாலே. சொல்லியிருக்கிறார். உண்மையாய் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஒருவேளை நாம் எந்த இடத்துல தாழ்த்தப்படுகிறோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சமூகத்தை விட்டு பிரியாதிருந்தான். தேவ சமூகத்தை நேற்று கூட நான் யோசிக்கிறேன். சனிக்கிழமை சொன்னார், சனிக்கிழமை எங்கேயுமே நான் வரமாட்டேன். ஏன்னா சனிக்கிழமை நான் சபையில் உட்கார்ந்து இருக்கணும். உட்கார்ந்து கொண்டிருந்தோம் 2-3 பேர் சொல்லுவர்கள் சமூகத்தில் தான் இருக்கும். ஆகவே எனக்கு அன்பானவர்களை, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? வசனத்துக்கு கீழ்ப்படியை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நாள் எல்லா வார்த்தைகளுக்காக நம்ம எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சொல்லலாம். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்கள்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அன்பிலும் ஐக்கியம் சிநேகம் சமாதானம் என்று நம்மோடும் சகல பரிசுத்தவானும் தங்கினமே ஆசீர்வாதமாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே மாறாதவரே மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே நித்தியமா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.